கொண்டிருப்பது தந்தி பார்வை செய்திகள். குடியாத்தத்தில் பள்ளி விழுந்த பூரிக்கிழங்கு சாப்பிட்ட சிறுமி அரசு மருத்துவமனையில் அனுமதி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் பகுதியில் வசிக்கும் நாகராஜ், இவரது மகள் கனிஷ்கா, வயது 11, இன்று காலை கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் இட்லி பூரிக்கிழங்கு வாங்கியுள்ளார். அதில் பூரிக்கிழங்கு சாப்பிட தன்னுடைய மகளுக்கு கொடுத்துள்ளார். அப்போது அதில் இறந்து போன பள்ளி இருந்துள்ளது. இதை கண்ட பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து சிறுமியை குடியாத்தம் அரசு மருத்துவமனை உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தந்தி செய்திகளுக்காக குடியாத்தம் செய்தியாளர் கேவிஆர். நாகராஜன் அவர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் சொந்த ஊர் எர்த்தாங்கல். ஒரு வீட்டில் சமைக்க முடியாத காரணத்தினால எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற லிங்கன்றன்ற ஒரு ஊரில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினோம். இட்லியும் பூரியும் வாங்கினோம். இட்லி அக்கா வீட்டுக்கு கொடுத்தோம். பாப்பா பசி இருந்ததுனால பூரி சாப்பிட்டா. பூரி எடுத்து பிரித்து வச்சு ஒரு பாதி சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா இறந்து கிடந்த முழு வள்ளி அந்த உருளைக்கிழங்குல அப்படியே இருந்துச்சு. அதனால் அதை உடனே நாங்கள் பார்த்துட்டு பயந்துட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பாப்பாவை சேர்த்துருக்கோம். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அப்சர்வேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க. பாப்பா இருந்தாலும் என் பையன் அப்சர்வேஷனில் இருக்க சொல்லியிருக்காங்க. பாப்பா லைட்டாக தலை சுற்றுதுன்னு